பழைய பேப்பர் வியாபாரம் செய்யும் மாணிக்கம் தாத்தா தராசில் பழைய நோட்டுகளை போட்டு கொண்டிருந்தார். அப்போது ஒரு மஞ்சள் நிற உரை கீழே விழுந்தது. நான் அதை எடுத்து பார்த்தேன். அது இறந்து போன என் தந்தை விஸ்வநாதன் எழுதிய கடிதம். அது யாரிடமும் போய் சேராத கடிதம். அந்த பழைய பேப்பர் தாத்தா அதை பிடுங்க முயன்றார். ஆனால் அதற்குள் நான் அதை படித்து விட்டேன். அதில் எழுதியிருந்தது, என் அன்பு மகளே, இந்த கடிதம் உனக்கு கிடைத்தால் ஒன்று தெரிந்து கொள். நான் தினமும் வீட்டிற்கு வரவழைக்கும் இந்த பழைய பேப்பர் வியாபாரி வேறு யாரும் அல்ல. அவர்தான் உன் வீடு முழுவதும் இன்னும் அந்த ரோஜா பூக்களின் வாசனையும் சாம்பிராணி புகையும் நிறைந்திருந்தது. ஆனால் என் உயிருக்கு உயிரான என் அப்பாவின் வாசனை மட்டும் இப்போது இல்லை. அது மண்ணோடு மண்ணாகி போனது. என் அப்பா விஸ்வநாதன் இந்த ஊரில் மிகப்பெரிய தொழிலதிபர். எனக்கு அவர்தான் உலகம். 3 நாட்களுக்கு முன்பு இந்த அகண்ட உலகில் என்னை அனாதையாக விட்டுவிட்டு பிரிந்து சென்றார். அவர் சென்ற பிறகு இந்த பெரிய பங்களா எனக்கு ஒரு சுடுகாடு போல தெரிந்தது. ஒவ்வொரு மூலையிலும் அவருடைய நினைவுகள் என் மனதை வாட்டின. அவருடைய அறைக்குள் நுழைந்தேன். அவர் அமரும் அந்த பழைய சொகுசு நாற்காலி காலியாக கிடந்தது. அதில் அமர்ந்து அவர் மணிக்கணக்கில் புத்தகம் படிப்பார். நான் பின்னால் நுழைந்து கொண்டு அவர் கண்களை பொத்துவேன். எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. எனக்கு 7 வயதாக இருக்கும்போது ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. இடி சத்தத்தை கேட்டு பயந்து அழுது கொண்டே ஓடி வந்த என்னை அவர் தன் மடியில் உட்கார வைத்து கொண்டார். கண்ணா, உன் அப்பா உயிரோடு இருக்கும் வரை உலகத்தில் எந்த பயமும் உன்னை தொட முடியாது என்று சொன்னார். அந்த கம்பீரமான குரல் என் பயத்தை அப்படியே போக்கிவிடும். ஆனால் இன்று தந்தை இல்லாதவள் என்னும் வாழ்க்கையின் மிகப்பெரிய கஷ்டத்தை நான் சந்திக்கும் போது எனக்கு நிழல் தந்த அந்த ஆலமரம் சாய்ந்து கிடந்தது. என் இதயம் அந்த நாற்காலியை கட்டிக்கொண்டு கதறி எழ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கண்ணீர் கூட உள்ளேயே உறைந்து விட்டது. வீட்டில் உறவினர்கள் கூட்டம் குறைய தொடங்கியது. நானும் என் தனிமையை மட்டுமே எஞ்சியிருந்தோம். வேலைக்காரி மெதுவாக வந்து மெதுவான குரலில் கேட்டாள், அம்மா, ஐயா அறையை சுத்தம் செய்யலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேண்டாம், நானே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அப்பா தொட்ட பொருட்களை வேறொருவர் தொடுவதை நான் விரும்பவில்லை. தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த புத்தக அறையை சுத்தம் செய்ய தொடங்கினேன். அலமாரிகளில் தூசி படிந்திருந்தது. இவை அப்பாவின் உயிர் போன்ற புத்தகங்கள். ஒவ்வொரு புத்தகத்தோடும் ஒரு நினைவு கலந்திருந்தது. அப்பா எப்போதுமே சொல்வார், நித்யா, வீட்டில் தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைத்தால் மனம் பாரமாக இருக்கும். எதெல்லாம் பயன்படவில்லையோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு. அவருடைய அந்த அறிவுரை நினைவுக்கு வந்தது. பழைய செய்தித்தாள்கள் மற்றும் சில தேவையில்லாத நோட்டுகளை கழித்துவிட்டால் அறை கொஞ்சம் காலியாக இருக்கும் என்று நினைத்தேன். அப்போது தெருவிலிருந்து ஒரு குரல் கேட்டது, பழைய பேப்பர், இரும்பு சாமான் இருந்தால் போடுங்கள். அந்த குரல் என் சிறுவயது நினைவுகளில் கலந்தது. அது மாணிக்கம் தாத்தா. கடந்த 20 ஆண்டுகளாக எங்கள் ஏரியாவிற்கு வரும் ஒரு ஏழை முதியவர். நான் குழந்தையாக இருந்தபோது கேட்டு ஓரம் நின்று அவரை கூப்பிடுவேன். அவர் தன் பழைய சைக்கிளை நிறுத்திவிட்டு என்னை பார்த்து தன் சொந்த மகளைப் போல சிரிப்பார். அவர் கண்களில் ஒரு தனி அழகு இருக்கும். அப்பா அவரிடம் பழைய பேப்பர்களை கொடுக்கும்போது எப்போதும் தேவைக்கு அதிகமான பணத்தை கொடுப்பார். ஏன்பா இவ்வளவு அதிகமாக தரீங்க என்று நான் கேட்டால் அப்பா சிரித்து கொண்டே சொல்வார், இவர் ஏழையாக இருக்கலாம், ஆனால் அவர் கண்களில் நேர்மை இருக்கிறது. யாரிடமும் கையேந்தாமல் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். இன்று அப்பா இல்லை. ஆனால் அவர் நேசித்த அந்த முதியவர் வெளியே நின்றிருந்தார். வேலைக்காரரை அனுப்பி அவரை உள்ளே அழைத்தேன். மாணிக்கம் தாத்தா வீட்டிற்குள் வந்தார். பழைய சட்டை, கிழிந்த நிலையில் ஒரு தொப்பி, காலில் தேய்ந்து போன செருப்பு என அவர் நிலைமை முன்பை விட மோசமாக இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு விசித்திரமாக தெரிந்தது. அவர் உள்ளே வந்ததும் சுவர்களையோ விலை உயர்ந்த பொருட்களையோ பார்க்கவில்லை. நேராக என்னைத்தான் பார்த்தார். அவர் கண்களில் தெரிந்த அந்த துயரமும் சோகமும் என்னை ஒரு நிமிடம் பயமுறுத்தியது. ஏதோ என் துக்கத்தில் அவரும் சரிபாதி பங்கு கொள்வது போல தெரிந்தது. நடுங்கும் கைகளால் எனக்கு வணக்கம் சொன்னார். அவர் குரல் கரகரத்தது. அம்மா, ஐயா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவர் குரலில் ஏதோ ஒரு நெருங்கிய உறவை இழந்தது போன்ற ஆழமான வலி இருந்தது. நான் அமைதியாக தலையசைத்தேன். கீழே கிடந்த பழைய காகிதங்களை காட்டினேன். மாணிக்கம் தாத்தா தன் தராசை எடுத்து தரையில் அமர்ந்தார். மௌனமாக புத்தகங்களை எடை போடத் தொடங்கினார். ஆனால் அவர் கைகள் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். 1-2 முறை புத்தகங்கள் அவர் கையிலிருந்து நழுவி விழுந்தன. நான் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து மாணிக்கம் தாத்தாவை பார்த்து கொண்டிருந்தேன். என் மனம் பழைய நினைவுகளில் மூழ்கியது. என் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா ஞாபகம் வந்தது. அப்போது என் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் சர்க்கர நாற்காலியில் இருந்தும் எனக்காக அந்த விழாவுக்கு வந்திருந்தார். மேடையில் என் பெயர் கூப்பிடப்பட்டு நான் தங்கப்பதக்கம் வாங்கிய போது அந்த அரங்கத்திலேயே சத்தமாக கைத்தட்டியவர் என் அப்பாதான். அவர் கண்களில் தெரிந்த அந்த பெருமைதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. திரும்பி வரும்போது அவர் என்னிடம் சொன்னார்,
நித்யா, நீதான் என் பெருமை. உனக்கு நான் இவ்வளவு சுதந்திரமும் படிப்பும் கொடுத்தது எதற்கென்றால், நீ யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்றுதான் எனக்கு புரிகிறது, ஒரு மனிதன் எவ்வளவுதான் வசதியாக தைரியமாக இருந்தாலும் அப்பா இல்லாத போது அவன் இந்த உலகத்திலேயே மிகவும் பலவீனமானவன் என்று எனக்கே தெரியாமல் என் கண்களிலிருந்து கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. மாணிக்கம் தாத்தா பார்த்துவிடக்கூடாது என்று துப்பட்டாவால் துடைத்து கொண்டேன். ஆனால் அவர் தன் வேலைகளை நிறுத்திவிட்டு என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களிலும் ஈரம் தெரிந்தது. நான் பார்த்ததும் உடனே தலையை குனிந்து கொண்டு வேக வேகமாக வேலையை பார்க்க தொடங்கினார். அறையில் ஒரு விதமான கனத்த அமைதி நிலவியது. மின்விசிறி ஓடும் சத்தம் தவிர வேறு சத்தமே இல்லை. தராசில் பழைய கோப்புகளையும் டைரிகளும் போடப்பட்டன. திடீரென ஒரு கனமான பழைய புத்தகத்தை மாணிக்கம் தாத்தா எடை போட தூக்கினார். அப்போது அந்த புத்தகத்தை நடுவிலிருந்து ஏதோ ஒன்று நழுவி கீழே விழுந்தது. அது ஒரு மஞ்சள் நிற பழைய உரை. அதன் மேல் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அந்த உரை கீழே விழுந்ததும் அந்த அறையில் நேரமே நின்றுவிட்டது போல ஒரு உணர்வு. நான் குனிந்து அதை எடுப்பதற்காக கையை நீட்டினேன். அதே வினாடி மாணிக்கம் தாத்தாவின் முகம் அப்படியே வெளிரி போனது. ஒரு நிமிடம் முன்பு வரை பலவீனமாக தெரிந்த அந்த முதியவர் மின்னல் வேகத்தில் அந்த உரையை எடுக்க பாய்ந்தார். அவருடைய அந்த விசித்திரமான செயல் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவர் வாயிலிருந்து ஒரு தவிப்பான குரல் வந்தது. வேண்டாம் அம்மா, அதை எடுக்காதீங்க. ஆனால் அதற்குள் காலம் கடந்து விட்டது. என் விரல்கள் அந்த உரையை தொட்டுவிட்டன. நான் அதை எடுத்து விட்டேன். மாணிக்கம் தாத்தா அப்படியே சிலையாக உறைந்து போய் நின்றார். அவர் கண்கள் பயத்தில் உரிந்தன. தன் மரணமே எதிரே நிற்பது போல அவர் நடுங்கினார். நான் முதலில் அவர் முகத்தை பார்த்தேன். பிறகு அந்த உரையை திருப்பி பார்த்தேன். அதன் மேல் என் மறைந்த அப்பாவின் அழகான கையெழுத்தில் பெரிய எழுத்துக்களில் இப்படி எழுதப்பட்டிருந்தது. என் அன்பு மகள் நித்யாவிற்கு நான் இறந்த பிறகு மட்டுமே இதை திறக்க வேண்டும். என் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. இது அப்பாவின் கடைசி எழுத்து. ஒருவேளை இது அவருடைய உயிலாகவோ அல்லது எனக்கு சொல்ல நினைத்த ஆலோசனையாகவோ இருக்கலாம். ஆனால் இது ஏன் இந்த புத்தகங்களுக்கு நடுவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது? இந்த பழைய பேப்பர் தாத்தா ஏன் இவ்வளவு இதை பார்த்து பயப்படுகிறார்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. மாணிக்கம் தாத்தா இப்போது தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்து விட்டார். அவர் மூச்சு வாங்கினார். அவர் கண்கள் அந்த உரையையே பார்த்து கொண்டிருந்தன. அந்த உரை அப்படியே காணாமல் போய்விடக்கூடாதா என்று அவர் ஏங்குவது போல தெரிந்தது. நடுங்கும் கைகளால் நான் அந்த உரையை பிரித்தேன். என் மனதில் ஆயிரக்கணக்கான பயங்கள் வந்து போயின. ஆனாலும் அந்த உரைக்குள் இருக்கும் ஒரு காகிதம் என் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே ஆட்டப்போகிறது என்று எனக்கு அப்போது தெரியாது. நான் அந்த காகிதத்தை வெளியே எடுத்து படிக்க தொடங்கினேன். முதல் வரியை படித்த மாத்திரத்திலேயே என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. அறையின் சுவர்கள் சுழல்வது போல் இருந்தது. என் காதுகளில் ஏதோ இரைச்சல் சத்தம் கேட்டது. நான் நம்பிக்கையற்ற கண்களுடன் எதிரே அமர்ந்திருந்த அந்த ஏழை முதியவரை பார்த்தேன். அவர் இப்போது தன் முகத்தை 2 கைகளால் மூடிக்கொண்டு ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டிருந்தார். என் அப்பாவின் வார்த்தைகளை என்னால் நம்பவே முடியவில்லை. ஆனால் அது அப்பாவின் கையெழுத்துதான். அதை என்னால் பொய் என்று சொல்ல முடியாது. அந்த ஒரே ஒரு கடிதம் என் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் என் அடையாளம் என அனைத்தின் மீதும் ஒரு பெரிய கேள்விக்குறியை வைத்துவிட்டது. என் கையில் இருந்த அந்த துண்டு சீட்டு வெறும் கடிதம் அல்ல. அது என் முழு வாழ்க்கையையுமே தலைகீழாக மாற்றும் ஒரு உண்மை. என் தந்தை விஸ்வநாதன் எழுதிய அந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை படித்தேன். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் நெருப்பை பற்ற வைத்தன. தலை நிமிர்ந்து அந்த மனிதரை பார்த்தேன். அழுக்கான உடையிலிருந்த அந்த முதியவர் அழுது கொண்டிருந்தார். அந்த அறையில் ஒரு விதமான மூச்சு திணறல் ஏற்பட்டது. சுவரில் இருந்த புகைப்படங்கள் எல்லாம் என்னை முறைப்பது போல எனக்கு தோன்றியது. நான் நடுங்கும் கைகளுடன் அந்த முதியவர் அருகில் சென்றேன். கடந்த 20 வருடங்களாக ஒரு பழைய பேப்பர் வியாபாரி என்று மட்டும் நினைத்து நான் பேப்பர்களை போட்டு கொண்டிருந்த அந்த மனிதர் இன்று என் தந்தை என்று உரிமை கோரி என் முன் அமர்ந்திருந்தார். என் மனதிற்குள் கோபம், வருத்தம், அதிர்ச்சி என ஒரு புயலே வீசியது. நான் குனிந்து அவர் கையை பிடித்து பலமாக உலுக்கினேன். என்னை நிமிர்ந்து பாருங்கள் என்று கத்தினேன். என் தொண்டைக்குள் முட்கள் குத்துவது போல் வலித்தது. அப்பா எழுதிய அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது? இது உண்மையா? நீங்கள்தான் என் உண்மையான தந்தையா? மாணிக்கம் மெதுவாக தன் முகத்தை தூக்கினார். அவர் கண்கள் அழுது வீங்கி இருந்தன. அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒரு விதமான இயலாமையுடன் என்னை பார்த்தார். அவருடைய மௌனம் எனக்கு விஷமாக மாறியது. ஏன் பேச மாட்டேங்கிறீர்கள் என்று பைத்தியம் பிடித்தவள் போல் கத்தினேன். நீங்கள்தான் என் தந்தை என்றால் என்னை ஏன் விற்றீர்கள்? ஒரு ஏழை பேப்பர் வியாபாரி தன் வறுமையை போக்கிக் கொள்ள தன் மகளையே ஒரு பணக்கார வியாபாரிக்கு விற்று விட்டாரா? இதுதான் உண்மையா? சொல்லுங்கள். பணம் வாங்கி கொண்டுதான் என்னை விற்றீர்களா?
என் வார்த்தைகள் கூர்மையான கத்தியைப் போல அவர் நெஞ்சில் இறங்கின. இதை கேட்டதும் மாணிக்கம் உடல் நடுங்கியது. அவர் துடிதுடித்து போய் எழுந்து அப்படியே என் காலடியில் விழுந்தார். என் 2 கால்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டார். வேண்டாம் மகளே, கடவுள் புண்ணியத்தில் என் மீது இப்படிப்பட்ட பழியை போடாதே. நான் ஏழையாக இருக்கலாம், என் வாழ்நாள் முழுவதும் பிச்சை கூட எடுத்திருப்பேன். ஆனால் நான் வியாபாரி இல்லை. என் சொந்த ரத்தத்தை நான் வெறுக்க மாட்டேன். அவருடைய குரலில் இருந்த வலி என் கோபத்தை ஒரு நிமிடம் தணிய செய்தது. நான் பின்வாங்கி அவர் பிடியிலிருந்து கால்களை விடுவித்து கொண்டு தரையில் அமர்ந்தேன். அப்படியானால் உண்மை என்ன? எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். இன்று நீங்கள் முழுவதையும் சொல்லவில்லை என்றால் நான் என் உயிரையே மாய்த்து கொள்வேன் என்று மிரட்டினேன். என் மிரட்டலை கேட்டதும் மாணிக்கம் தன் கண்ணீரை துடைத்து கொண்டார். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சுவரில் சாய்ந்து அமர்ந்தார். அவர் கண்கள் எதையோ தேடுவது போல் தெரிந்தன. பழைய நினைவுகளை புரட்டி பார்க்க தொடங்கினார். நடுங்கும் குரலில் அவர் பேச ஆரம்பித்தார். மகளே, இது 25 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை. நான் விஸ்வநாதன் ஐயாவின் தம்பி இல்லை. அவருடைய தொழிற்சாலையில் வேலை பார்த்த ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. என் உலகம் மிகவும் சிறியது. ஒரு சிறிய ஓலை குடிசை, என் மனைவி சரஸ்வதி, அப்புறம் கடவுள் கொடுத்த மனநிறைவு. எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. நாங்கள் பல கோவில்களுக்கும் சென்று வேண்டிக் கொண்டோம். பிறகு கடவுள் எங்களை கண்டு இறங்கினார். நீ எங்கள் வாழ்க்கையில் வந்தாய். நீ பிறந்தபோது ஒரு நிலவு துண்டை போல இருந்தாய். உனக்கு நாங்கள் நதியா என்று பெயர் வைத்தோம். நான் நாள் முழுவதும் தொழிற்சாலையில் கஷ்டப்பட்டு உழைப்பேன். மாலை வீட்டிற்கு வந்ததும் உன்னுடைய அந்த சிரிப்பை பார்த்தால் என் சோர்வு எல்லாம் பறந்து போய்விடும். நாங்கள் ஏழைகள்தான், ஆனால் இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான பெற்றோர் நாங்கள். ஆனால் எங்கள் மகிழ்ச்சியில் யாரோ கண் வைத்து விட்டார்கள். அவர் சற்று நிறுத்தி தலையை குனிந்து கொண்டார். பிறகு மெதுவான குரலில் தொடர்ந்தார். உனக்கு 6 மாதம் இருக்கும்போது உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. முதலில் சாதாரண காய்ச்சல் என்று நினைத்தோம். பக்கத்தில் இருந்த டாக்டர்களிடம் மருந்து வாங்கினோம். ஆனால் நீ சரியாகவில்லை. உன் உடல் நீல நிறமாக மாறத் தொடங்கியது. மூச்சு விட முடியாமல் ஒரு மீனை போல துடித்தாய். உன் அம்மா இரவு முழுவதும் உன்னை மடியில் வைத்து கொண்டு அழுது கொண்டே இருப்பாள். நிலைமை மிகவும் மோசமானது. நான் உன்னை தூக்கி கொண்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடினேன். அங்கே நீண்ட வரிசை, தள்ளுமுள்ளு, சிபாரிசு என பல தடைகள். மிகவும் சிரமப்பட்டு ஒரு டாக்டர் உன்னை பார்த்தார். பிறகு சில டெஸ்ட்டுகளை எழுதி கொடுத்தார். நான் வீட்டில் இருந்த பண்டம் பாத்திரங்களை விற்று அந்த டெஸ்ட்டுகளை எடுத்தேன். ரிப்போர்ட் வந்ததும் டாக்டர் என் தலையில் ஒரு இடியை போட்டார். குழந்தையின் இதயத்தில் ஓட்டை இருக்கிறது. இரத்த குழாய்கள் சுருங்குகின்றன. உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும். இல்லையென்றால் குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். மாணிக்கத்தின் குரல் உடைந்தது. தன் அழுக்கான சட்டையால் கண்களை துடைத்து கொண்டார். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் இதயம் படபடவென்று துடித்தது. என் வாழ்க்கையின் ஆரம்பமே மரணத்தின் நிழலில்தான் தொடங்கியது என்பது எனக்கு இப்போதுதான் தெரிந்தது. அவர் தொடர்ந்தார். டாக்டரிடம் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டேன். தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். குறைந்தது 5 லட்சம் ரூபாய் ஆகும் என்றார். 5 லட்சம் மகளே, அந்த காலத்தில் 5 லட்சம் என்பது எனக்கு இன்று 5 கோடி ரூபாய்க்கு சமம். என் மொத்த சம்பளமே சில ஆயிரங்கள் தான். நான் பைத்தியம் பிடித்தவன் போல மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தேன். தொழிற்சாலை மேலாளர் காலில் விழுந்தேன். இந்நண்பர்களின் கதவுகளை தட்டினேன். சாமி முன்னால் நின்று கதறி அழுதேன். ஆனால் ஏழைக்கு உதவ யாருமே இல்லை. ஒவ்வொரு நிமிடம் கடக்கும் போதும் உன் மூச்சு திணறல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. உன் அம்மா தன் காதில் இருந்த ஒரு சின்ன கம்மலை கூட கலற்றி கொடுத்தாள். ஆனால் அது எதற்கும் போதாது. மாணிக்கம் தாத்தாவின் கண்களில் கடந்த கால வலி அப்படியே தெரிந்தது. அவர் தொடர்ந்தார். மகளே, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் என் முதலாளி விஸ்வநாதன் ஐயாவின் பங்களாவிற்கு சென்றேன். நீ இன்று அமர்ந்திருக்கும் இதே பங்களாதான் அது. அன்று நான் கேட்டு வாசலில் நின்று செக்யூரிட்டிகளிடம் கெஞ்சி கொண்டிருந்தேன். விஸ்வநாதன் ஐயா அந்த நாட்களில் மிகுந்த கவலையில் இருந்தார். அவரிடம் சொத்துக்கள் கோடி கோடியாக இருந்தன. ஆனால் வாரிசு இல்லை. அவர் மனைவி, அதாவது உன் வளர்ப்பு தாய், மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தார். விஸ்வநாதன் ஐயாவின் கார் கேட்டு வாசலில் வந்ததும் நான் அவர் காருக்கு முன்னால் படுத்து கொண்டேன். ஐயா, என் குழந்தை செத்து கொண்டிருக்கிறது. எனக்கு பணம் கொடுங்கள். என் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறேன் என்று கதறினேன். மாணிக்கம் தாத்தா அந்த அறையின் சுவர்களை ஆசையோடு பார்த்தார். அவர் என்னை எழுப்பி உள்ளே அழைத்து சென்றார். கடவுளே நேரில் வந்து விட்டதாக நான் சந்தோஷப்பட்டேன். அவரிடம் எல்லா கஷ்டங்களையும் சொன்னேன். அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அவர் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. அவர் சொன்னார், மாணிக்கம், நான் உனக்கு 20 லட்சம் ரூபாய் தருகிறேன். உலகத்திலேயே சிறந்த டாக்டர்களை வைத்து உன் மகளுக்கு ஆபரேஷன் செய்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை. நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன். என் உயிரை கேட்டாலும் தருகிறேன். அதற்கு அவர்,
எனக்கு உன் உயிர் வேண்டாம், எனக்கு அந்த குழந்தை தான் வேண்டும் என்றார். இதை சொன்னதும் நான் அப்படியே உறைந்து போனேன். நான் ஏதோ தப்பாக கேட்டுவிட்டோனோ என்று நினைத்தேன். விஸ்வநாதன் ஐயா விளக்கினார். பாரு மாணிக்கம், நீ ஒரு ஏழை. நீ இந்த குழந்தையை காப்பாற்றினாலும் அதற்கு என்ன எதிர்காலத்தை கொடுப்பாய்? பசி, வறுமை, நோய் இதைத்தான் கொடுப்பாய். ஆனால் என்னிடம் எல்லாம் இருக்கிறது. வாரிசு மட்டுமில்லை. இந்த குழந்தையை நீ என்னிடம் கொடுத்து விடு. சட்டப்படியும் சரி, பாசப்படியும் சரி, இது என் குழந்தையாகவே வளரட்டும். இதனுடைய ஆபரேஷன், படிப்பு, வாழ்க்கையெல்லாம் என் பொறுப்பு. இது ஒரு இளவரசி போல வளரும். நீயும் உன் மனைவியும் இதன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலகிவிட வேண்டும் என்றார். மாணிக்கம் தாத்தாவின் குரல் இப்போது விக்கல் எடுத்தது போல் மாறியது. மகளே, அந்த முடிவு என் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. ஒரு பக்கம் என் பாசம், இன்னொரு பக்கம் உன் உயிர். நான் மறுத்திருந்தால் நீ என் கண்ணெதிரையே துடிதுடித்து செத்திருப்பாய். உனக்கு ஒரு பிணத்துணி வாங்கக்கூட என்னிடம் காசு இருந்திருக்காது. நான் ஒப்புக்கொண்டால் நீ உயிரோடு இருப்பாய். ஆனால் எனக்கு மகளாக இருக்க மாட்டாய். நான் அங்கிருந்து அழுது கொண்டே ஓடினேன். வீட்டிற்கு சென்றபோது உன் அம்மா உன்னை மடியில் வைத்து கொண்டு பித்து பிடித்தவள் போல் ஆட்டிக்கொண்டிருந்தாள். உன் உடல் நீளமாக மாறியிருந்தது. கண்கள் சொருகி கொண்டிருந்தன. நான் காலி கையோடு வந்ததை பார்த்ததும் அவள் கத்தினாள். பணம் கிடைக்கவில்லையா? என் குழந்தை போய்விடுமே. மாணிக்கம், எதையாவது செய். என்னை கூட விற்றுவிடு. என் குழந்தையை காப்பாற்று என்றாள். அந்த நிமிடம் நான் ஒரு முடிவெடுத்தேன். ஒரு தந்தையாக நான் சுயநலமாக இருக்கக்கூடாது. என் பாசத்திற்காக என் மகளின் உயிரை பலி கொடுக்கக்கூடாது என்று நினைத்தேன். மாணிக்கம் தாத்தா நடுங்கும் கைகளால் என்னை சுட்டி காட்டினார். நான் மீண்டும் அந்த பங்களாவிற்கு சென்றேன். விஸ்வநாதன் ஐயா கொடுத்த காகிதங்களில் கைரேகை வைத்தேன். என் மகளை, என் உயிரை அவர்களிடம் ஒப்படைத்தேன். அவர் உடனேயே ஆம்புலன்ஸை வரவழைத்தார். உனக்கு ஆபரேஷன் நடந்தது. நீ பிழைத்து கொண்டாய். ஆனால் அன்றிலிருந்து நானும் உன் அம்மாவும் உனக்கு அந்நியர்களாகிவிட்டோம். நான் என் தலையை குனிந்து கொண்டேன். என் கண்ணீர் நில்லாமல் வழிந்தது. என்னை வளர்த்த அப்பா விஸ்வநாதன் மீது எனக்கு கோபம் வரவில்லை. மாறாக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த இந்த ஏழை தந்தை மீது எனக்கு பரிதாபம் வந்தது. பிறகு என் உண்மையான அம்மாவுக்கு என்ன ஆனது என்று கேட்டேன். மாணிக்கம் தாத்தாவின் கண்களில் ஒரு வெறுமை தெரிந்தது. உன் அம்மாவால் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் ஒவ்வொரு இரவும் காலியாக இருந்த அந்த தொட்டிலை ஆட்டிக்கொண்டே இருப்பாள். நீ இப்போதே வந்து விடுவாய் என்று அவள் நம்பினாள். விஸ்வநாதன் ஐயா எங்களை ஊரை விட்டு போகச் சொன்னார். ஆனால் உன்னை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவள் பிடிவாதமாக இங்கேயே இருந்தாள். அந்த கவலையிலேயே 6 மாதத்தில் அவள் இறந்து போனாள். அவள் இறந்த பிறகு நான் முற்றிலும் தனிமையானேன். நானும் செத்துவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் செத்துப்போனால் உன்னை யார் பார்ப்பார்கள்? விஸ்வநாதன் ஐயா உன்னிடம் பேசக்கூடாது என்று சொன்னார். ஆனால் தூரத்திலிருந்து உன்னை பார்க்கக்கூடாது என்று அவரால் சொல்ல முடியாது. அதற்காகத்தான் நான் இந்த பழைய பேப்பர் வியாபாரி வேடம் போட்டேன். மாணிக்கம் தாத்தா தன் பழைய தொப்பியை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார். ஒரு பழைய பேப்பர் வியாபாரியாக இருந்தால் தினமும் உன் வீட்டு வாசலுக்கு வரலாம். யாருக்கும் சந்தேகம் வராது என்று நினைத்தேன். கடந்த 20 வருடங்களாக நான் தினமும் இந்த தெருவுக்கு வருகிறேன். காலையில் நீ காலேஜ் போகும்போது உன்னை ஒரு முறை பார்த்துவிட மாட்டோமா என்ற ஒரே ஆசையில்தான். மாணிக்கம் தாத்தா தொடர்ந்து பேசினார். காலையில் நீ மாணிக்கம் தாத்தா என்று என்னை கூப்பிடும்போது என் காதுகளில் தேன் உந்து பாய்ந்தது போல இருக்கும் மகளே. நான் செய்த எல்லா தியாகத்திற்கும் பலன் கிடைத்து விட்டதாக நினைப்பேன். விஸ்வநாதன் ஐயாவிடம் நான் எதையுமே கேட்டதில்லை. அவர் பலமுறை எனக்கு பணம் கொடுத்து இந்த ஊரை விட்டு போகச் சொன்னார். ஆனால் நான் அவரிடம் சொன்னேன், ஐயா, நான் என் மகளை விற்கவில்லை. அவளுடைய உயிரை தான் வாங்கினேன். அவள் பக்கத்திலேயே நான் இருப்பேன். ஒரு நாயைப் போல கூட அவள் வீட்டு வாசலில் கிடப்பேன் என்றேன். என் பாசத்திற்கு முன்னால் அவர் தோற்றுப்போனார். கதையை சொல்லி முடித்த மாணிக்கம் தாத்தா அமைதியானார். அந்த அறையில் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. இப்போது அவருடைய அழுக்கு துணிகளில் இருந்து எனக்கு நாற்றம் வரவில்லை. மாறாக உண்மையான பாசத்தின் வாசனை தான் வந்தது. நான் எழுந்து அந்த உன்னதமான மனிதரை கட்டி அணைத்து கொண்டேன். அவருடைய தழும்புகள் நிறைந்த கைகளை முத்தமிட்டேன். அப்பா, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீர்களா? எனக்கு தெரியாமலேயே இவ்வளவு காலம் துடித்தீர்களா என்று அழுதேன். நீண்ட கால பிரிவிற்கு பிறகு ஒரு மகனின் இரத்தம் தன் தந்தையின் இரத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டது. எங்கள் அழுகை சற்று நின்றபோது எனக்கு அந்த கடிதத்தின் ஞாபகம் வந்தது. அப்பா, இந்த ரகசியம் 25 ஆண்டுகளாக மறைந்திருந்தது என்றால் விஸ்வநாதன் அப்பா இறக்கும்போது இதை ஏன் எழுதினார்? போகிற காலத்தில் ஏன் இந்த இடியை இறக்கினார்? அவர் நினைத்திருந்தால் இந்த ரகசியத்தை அவரோடு சுடுகாட்டிற்கே கொண்டு போயிருக்கலாமே என்று கேட்டேன். இதை கேட்டதும் மாணிக்கம் தாத்தாவின் முகத்தில் மீண்டும் கவலை ரேகைகள் படர்ந்தன. அவர் நிமிர்ந்து அமர்ந்தார். அவர் கண்களில் ஒரு புதிய பயம் தெரிந்தது.
ஆமாம் மகளே, விஸ்வநாதன் ஐயாவுக்கு வேறு வழி இல்லாததால் தான் இந்த ரகசியத்தை உடைத்தார். அவர் தன் மனசாட்சியை சுத்தப்படுத்திக் கொள்ள மட்டும் இதை எழுதவில்லை. உனக்கு வரப்போகும் ஒரு பெரிய ஆபத்தை பற்றி எச்சரிக்கவே இதை எழுதினார் என்றார். நான் அதிர்ந்து போனேன். ஆபத்தா? என்ன ஆபத்து? மாணிக்கம் தாத்தா சுற்றிலும் பார்த்தார். சுவர்களுக்கும் காதுகள் இருக்குமோ என்று அவர் பயப்படுவது போல இருந்தது. பிறகு ரகசியமாக சொன்னார். விஸ்வநாதன் ஐயா இறந்த பிறகு அவருடைய தம்பி சோமசுந்தரமும் அவர் மகனும் இந்த சொத்துக்காக பசியோடு அலைகிறார்கள். விஸ்வநாதன் ஐயாவுக்கு சொந்த குழந்தைகள் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். நீ தத்து எடுக்கப்பட்டவள் என்று அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. அதை நிரூபித்து விட்டால் உன்னை இந்த வீட்டிலிருந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு எல்லா சொத்துக்களையும் அபகரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இது விஸ்வநாதன் ஐயாவுக்கு தெரியும். அதனால்தான் அவர் உண்மையை உன்னிடம் சொன்னார். ஆனால் இது வெறும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல மகளே. இந்த கடிதத்தின் 2வது பகுதியில் அவர் மறைத்து வைத்துள்ள ஒரு உயிலை பற்றியது. அதற்காகத்தான் நான் இன்று உன் முன்னால் வரவேண்டியிருந்தது என்றார். நம்பிக்கையற்றவளாய் அந்த கடிதத்தின் மீதி பகுதியை தேடினேன். மாணிக்கம் தாத்தா என் கையை பிடித்து சொன்னார். அந்த கடிதத்தை முழுமையாக படி நித்யா. ஏனென்றால் உன்னுடைய உண்மையான சோதனை இனிமேல்தான் ஆரம்பமாகிறது. விஸ்வநாதன் ஐயா இறப்பதற்கு முன்னால் உன் பெயரில் ஒன்று செய்திருக்கிறார். அது உன் சித்தப்பாவையும் அவர் மகனையும் உனக்கு பகைவனாக்கப் போகிறது. அந்த ரகசியம் என்னவென்றால், மாணிக்கம் தாத்தா இதை சொன்னபோது என் உடம்பெல்லாம் சிலிரித்தது. யாரோ என் மேல் ஐஸ் கட்டியை ஊற்றியது போல நடுங்கினேன். அந்த கடிதத்தை கையில் சுருட்டி பிடித்து கொண்டேன். நடுங்கும் குரலில் கேட்டேன், அப்பா, நீங்கள் எந்த ஆபத்தை சொல்கிறீர்கள்? சித்தப்பா சோமசுந்தரமும் அவர் மகன் பாஸ்கரும் என்னை என்ன செய்துவிட முடியும்? என்னிடம் எல்லா சட்டப்பூர்வமான ஆவணங்களும் இருக்கின்றன. சட்டப்படி நான் தான் ஒரே வாரிசு. மாணிக்கம் தாத்தா மிகவும் பதற்றமாக இருந்தார். அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். யாரோ நம் பேச்சை ஒட்டு கேட்கிறார்களோ அல்லது நம்மை பின்தொடர்ந்தார்களோ என்று அவர் பயப்படுவது போல தெரிந்தது. பிறகு அவர் என் காதருகில் வந்து ரகசியமாக சொன்னார். மகளே, உனக்கு இன்னும் இந்த உலகத்தின் தந்திரங்கள் தெரியாது. சட்டம் காகிதத்தில் இருப்பதைத்தான் பார்க்கும். விஸ்வநாதன் ஐயா உன்னை சொந்த மகள் என்றுதான் பதிவுகளில் காட்டியிருக்கிறார். ஆனால் உண்மை வேறு. அந்த உண்மையை மறைப்பது அவ்வளவு எளிதல்ல. உன் சித்தப்பாவும் அவன் மகன் பாஸ்கரும் கடந்த சில மாதங்களாக இதையைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பணத்தின் மேல் பாம்பாக அமர துடிக்கிறார்கள். விஸ்வநாதன் ஐயாவுக்கு வாரிசு பிறக்க வாய்ப்பில்லை என்பது அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம். இன்று காலை நான் பழைய பேப்பர் எடுப்பதற்காக கோர்ட்டு பக்கமாக போயிருந்தேன். அப்போது உன் சித்தப்பா மகன் பாஸ்கர் தன் குடும்ப வக்கீலிடம் போனில் பேசுவதை கேட்டேன். அவர் ஆவேசமாக சொல்லிக் கொண்டிருந்தார். வக்கீல் சார், உண்மையை வெளியே கொண்டு வர ஒரு பழைய ஓட்டை கிடைத்து விட்டது. சிட்டி கேர் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு ரூம் என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. சிட்டி கேர் ஹாஸ்பிட்டல் என்ற பெயரை சொன்னாலே எனக்குள் பயம் வந்துவிடும். ஏனென்றால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு என் இதய அறுவை சிகிச்சை நடந்ததும் அங்கேதான் என் உயிரை வைத்து அந்த பேரம் பேசப்பட்டதும் எனக்கு தெரியும். மாணிக்கம் தாத்தாவின் குரலில் பயம் நடுங்கியது. அவர் என் குளிர்ந்த கைகளை தன் கைகளில் பற்றி கொண்டு சொன்னார். மகளே, விஸ்வநாதன் ஐயா உன்னுடைய பிறப்புச் சான்றிதழ், அடையாள அட்டை என எல்லா ஆவணங்களையும் மிக திறமையாக உருவாக்கிவிட்டார். நீ அவருடைய சொந்த மகள் என்று இந்த உலகத்தையே நம்ப வைத்து விட்டார். ஆனால் மனிதனை எங்கேயாவது ஒரு தவறு செய்து விடுவான். அந்த மருத்துவமனையின் பழைய கரையான்கள் அரித்த ரெக்கார்ட் ரூமில் இன்னும் ஒரு ரகசிய கோப்பு தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் கோப்பு எண் 304. அந்த கோப்புதான் உன் பிறப்பு மற்றும் நோயை பற்றிய முழு உண்மையும் அடங்கிய ஆதாரம். அந்த பாரத்தில் உன் தந்தையின் இடத்தில் விஸ்வநாதன் பெயர் இல்லை, மாணிக்கம் என்ற என் பெயர் இருக்கிறது. என் கைரேகையும் அதில் இருக்கிறது. அதோடு நான் உன்னை விஸ்வநாதன் ஐயாவிடம் ஒப்படைத்ததற்கான ஒப்பந்த பத்திரத்தின் நகலும் அதில் இருக்கிறது. இந்த கோப்பு உன் சித்தப்பா கையில் கிடைத்தால் அவர்களுக்கு வேறு ஆதாரமே தேவையில்லை. நீ விஸ்வநாதன் ஐயாவின் ரத்தம் இல்லை, ஒரு தொழிலாளியிடம் இருந்து விலைக்கு வாங்கப்பட்ட மகள் என்று நீதிமன்றத்தில் கூவி நிரூபித்து விடுவார்கள். அப்படி நடந்தால் நீ சொத்துக்களை இழந்து நடுத்தருவுக்கு வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதைவிட கொடுமை, உன்னை வளர்த்த தெய்வமான விஸ்வநாதன் ஐயா மீது ஏமாற்றுக்காரர், போலி ஆவணம் தயாரித்தவர் என்ற கரை படிந்துவிடும். இந்த உலகம் அவரை பார்த்து துப்பும். இதை சொன்னதும் என் ரத்தம் உறைந்தது போல் இருந்தது. சொத்துக்கள் எனக்கு ஒருபோதும் முக்கியமில்லை. பணம் வரும் போகும். ஆனால் என்னை ஒரு இளவரசி போல வளர்த்த என் தந்தையின் கௌரவம் எனக்கு எல்லாவற்றையும் விட பெரியது.
என் இறந்த தந்தையை இந்த உலகம் ஏமாற்றுக்காரன் என்று சொல்வதை என்னால் தாங்க முடியாது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. ஆனால் அந்த இருளில் ஒரு வைராக்கியம் பிறந்தது. நான் உடனடியாக ஒரு முடிவெடுத்தேன். கைகளை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். மாணிக்கம் தாத்தாவை பார்த்து உறுதியாக சொன்னேன், அப்பா, பாஸ்கரும் வக்கீலும் அங்கே போவதற்குள் நாம் எப்படியாவது அந்த கோப்பை எடுத்து விட வேண்டும். நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இப்போதே கிளம்ப வேண்டும். நான் வேகமாக திரும்பி என் கார் சாவியை எடுத்தேன். மாணிக்கம் தாத்தா தயங்கினார். ஒரு அடி பின்வாங்கி பழையபடி ஒரு அடிமையைப் போல கூனி குறுக்கி சொன்னார், மகளே, நான் எப்படி உன்னோடு உன் பெரிய காரில் வர முடியும்? விஸ்வநாதன் ஐயாவின் மகள் ஒரு அழுக்கு துணி கட்டிய பழைய பேப்பர்காரனை காரில் ஏற்றிச் செல்வதை பார்த்தால் மக்கள் என்ன சொல்வார்கள்? அவர் பேச்சை நான் தடுத்தேன். அவருடைய சொரசொரப்பான கைகளை பற்றி கொண்டு காரை நோக்கி இழுத்தேன். என் கண்களில் கண்ணீரும் கோபமும் கலந்திருந்தது. இந்த உலகம் எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன? நீங்கள் என் தந்தை. எனக்காக உங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்திருக்கிறீர்கள். இப்போது நான் உங்களை காப்பாற்ற வேண்டிய முறை. என்னோடு வாருங்கள் என்றேன். என் அந்த உணர்ச்சிகரமான அழைப்பு அவருடைய தயக்கத்தை உடைத்தது. அவர் தலைகுனிந்து என்னோடு நடக்கத் தொடங்கினார். நாங்கள் காரில் ஏறினோம். நான் காரை பறக்க விட்டேன். மாலை நேரம் மறைந்து இருள் சூழ்ந்தது. வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. ஏதோ இயற்கையும் எங்கள் ரகசிய பயணத்திற்கு துணையாக இருப்பது போல் தெரிந்தது. பழைய நகர பகுதியில் இருந்த சிட்டி கேர் மருத்துவமனையை நோக்கி காரை திருப்பினேன். ஸ்டேரிங்கை பிடித்திருந்த என் விரல்கள் வெளுத்து போகும் அளவுக்கு என் பிடி பலமாக இருந்தது. சாலையின் சத்தங்கள் என் காதில் விழவில்லை. என் காதுகளில் பாஸ்கரின் அந்த நக்கலான சிரிப்பு மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த மருத்துவமனை இப்போது பல வருடங்களாக மூடப்பட்டிருந்தது. அந்த பழைய மருத்துவமனை கட்டிடம் இப்போது ஒரு பாலடைந்த பங்களா போல பயமுறுத்தியது. போகும் வழியில் மாணிக்கம் தாத்தா நடுங்கும் குரலில் சொன்னார், மகளே, பழைய ரெக்கார்டு ரூம் தரைக்கு அடியில் இருக்கும் பாதாள அறையில் இருக்கிறது. அங்கே இப்போது யாரும் போவதில்லை. பாம்புகளும் தேள்களும் தான் இருக்கும். என் இதயம் சுத்தியலால் அடிப்பது போல படபடத்தது. இது வெறும் காகிதத்திற்கான போர் அல்ல. என் அடையாளம், என் கடந்த காலம் மற்றும் என்னை வளர்த்த பெற்ற 2 தந்தையரின் கௌரவத்திற்கான போர். இன்று தோற்றுப்போனால் எல்லாம் ஒன்றாகிவிடும். அரை மணி நேர பயங்கர பயணத்திற்கு பிறகு அங்கே சேர்ந்தோம். சுற்றிலும் அடர்ந்த இருள். தெருவிளக்குகள் கூட எரியவில்லை. உடைந்த ஜன்னல்களும் பெயர்த்த சுவர்களுமாக அந்த பழைய மருத்துவமனை ஒரு பேய் கனவு போல நின்றது. வாசலில் ஒரு வயதான காவலாளி மங்கலான விளக்கை வைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். மாணிக்கம் தாத்தா அவரிடம் பழைய நட்பை சொல்லி கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். அவர் தயக்கத்துடன் கதவை திறந்துவிட்டு, உள்ளே ஆபத்து, போகாதீர்கள் என்று எச்சரித்தார். ஆனால் நாங்கள் அதை காதில் வாங்கவில்லை. மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் உள்ளே நுழைந்தோம். உள்ளே மருந்துகள் மற்றும் பழைய அழுக்கு கலந்த ஒரு விதமான நாற்றம் வீசியது. ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் எங்கள் காலனி சத்தம் எதிரொலித்தது. யாரோ எங்களை பின்தொடர்வது போன்ற உணர்வு. மாணிக்கம் தாத்தா முன்னே செல்ல நான் பின்னே சென்றேன். மகளை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு அந்த தாத்தாவின் கால்களில் ஒரு வேகத்தை கொடுத்திருந்தது. 2 படிக்கட்டுகளில் இறங்கி பாதாள அறைக்கு சென்றோம். அங்கே துருப்பிடித்த இரும்பு அலமாரிகள் வரிசையாக இருந்தன. சுற்றிலும் சிலந்தி வலைகள். மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது. மாணிக்கம் தாத்தா இருமிக் கொண்டே சொன்னார், சீக்கிரம் மகளே, அலமாரி எண் 3 தேடு. 1998ஆம் ஆண்டு ரெக்கார்டு அங்கேதான் இருக்கும். நாங்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் போல டார்ச் வெளிச்சத்தில் தேடினோம். தூசி படர்ந்த அந்த இடத்தில் என் விலை உயர்ந்த உடைகள் பாழாகின. துப்பட்டா எதிலோ சிக்கி கொண்டது. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் கண்கள் 1998ஐ தேடின. அலமாரி எண் 3 கிடைத்தது. ஆனால் அதன் பூட்டு துருப்பிடித்து ஜாம் ஆகியிருந்தது. நானும் தாத்தாவும் சேர்ந்து முழு பலத்தையும் கொடுத்து இழுத்தோம். ஒரு பலமான சத்தத்துடன் கதவு திறந்தது. உள்ளே நூற்றுக்கணக்கான கோப்புகள் இருந்தன. ஒவ்வொன்றாக புரட்டினோம். நேரம் மரணத்தைப் போல நெருங்கி வந்தது. 301, 302. நான் கோப்புகளை எடுத்து தரையில் எறிந்தேன். திடீரென வெளியே ஒரு கார் வேகமாக வந்து பிரேக் போடும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து பலமான காலடி சத்தங்களும் ஆண்களின் குரல்களும் படிக்கட்டுகளில் இறங்கி வருவது போல் கேட்டது. மாணிக்கம் தாத்தா அப்படியே நின்றார். அவர் முகம் பயத்தில் வெளுத்து போனது. அவர்கள் வந்துவிட்டார்கள் மகளே, பாஸ்கர் வந்துவிட்டான் என்று நடுங்கினார். எனக்கு கை கால்கள் சில்லிட்டு போயின. அப்பா, நாம் அலமாரிக்கு பின்னால் எங்கேயாவது ஒளிந்து கொள்வோம் என்று ரகசியமாக சொன்னேன். ஆனால் அவர் மறுத்தார். இல்லை மகளே, நாம் ஒளிந்து கொண்டால் அவர்கள் அந்த கோப்புகளை கண்டுபிடித்து எடுத்து சென்று விடுவார்கள்.
தேடு நித்யா, சீக்கிரம் தேடு என்றார். அவர் சொன்னதும் எனக்குள் எங்கிருந்தோ ஒரு தைரியம் வந்தது. என் கைகள் இயந்திரம் போல செயல்பட்டன. மேலே குரல்கள் நெருங்கி வந்தன. யாரோ உள்ளே இருக்கிறார்கள், பிடியுங்கள் அவர்களை என்று பாஸ்கர் கத்துவது கேட்டது. டார்ச் வெளிச்சம் படிக்கட்டுகளில் ஆடியது. என் மூச்சு திணறியது. திடீரென ஒரு மஞ்சள் நிற பழைய கோப்பு என் கண்ணில் பட்டது. அதன் ஓரத்தில் மங்களாக எழுதியிருந்தது. கோப்பு எண் 304. நோயாளி நித்யா, பாதுகாவலர் மாணிக்கம். கிடைத்துவிட்டது அப்பா என்று கத்தினேன். அதை இழுத்து திறந்து பார்த்தேன். உள்ளே அதே ஒப்பந்த பத்திரம், மாணிக்கம் தாத்தாவின் கைரேகை, விஸ்வநாதன் அப்பாவின் கையெழுத்து என எல்லாம் இருந்தன. என் வாழ்க்கையை அளிக்கக்கூடிய அந்த ஆதாரம் என் கையில் இருந்தது. மாணிக்கம் தாத்தா உடனே தன் பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைக்க முயன்றார். ஆனால் பயத்தில் அவர் கைகள் நடுங்கியதால் தீக்குச்சிகள் ஒடிந்து விழுந்தன. காலடி சத்தம் கதவருகே வந்துவிட்டது. டார்ச் வெளிச்சம் எங்கள் மேல் விழுந்தது. நான் சட்டென்று தாத்தாவிடமிருந்து தீப்பெட்டியை பிடுங்கி ஒரு குச்சியை கீறினேன். நெருப்பு பொறி கிளம்பியது. அதே வினாடி பாஸ்கரும் அவனுடைய அடியாட்களும் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். டார்ச் வெளிச்சம் என் முகத்திலும் என் கையில் இருந்த அந்த கோப்பின் மீதும் விழுந்தது. நானும் என் பக்கத்தில் அந்த பழைய பேப்பர் தாத்தாவும் நின்றிருப்பதை அவன் பார்த்து விட்டான். என் கையில் இருந்த கோப்பையும் எரியும் தீக்குச்சியையும் பார்த்த அந்த பாவி பாஸ்கர் ஒரே வினாடியில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவன் ஒரு மிருகத்தைப் போல என் மேல் பாய்ந்து கத்தினான். நிறுத்து நித்யா, அந்த கோப்பை என்னிடம் கொடுத்து விடு, இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவேன். ஆனால் அதற்குள் காலம் கடந்து விட்டது. நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் எரியும் தீக்குச்சியை அந்த பழைய காகிதங்களில் வைத்தேன். பல வருடங்களாக உலர்ந்து போயிருந்த அந்த பேப்பர்கள் வெடிமருந்து போல பற்றி எரிந்தன. நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. பாஸ்கர் பதற்றத்துடன் ஓடி வந்து நெருப்பை அணைக்க முயன்றான். அவன் என்னை பலமாக தள்ளிவிட்டான். நான் பின்னால் விழுந்து மாணிக்கத்தின் தாத்தா மீது சாய்ந்தேன். என் தலையில் பலமாக இடித்தது. அந்த கோப்பு தரையில் விழுந்து எரிந்து கொண்டிருந்தது. பாஸ்கர் தன் கால்களால் மிதித்து நெருப்பை அணைக்க பார்த்தான். ஆனால் அந்த முக்கியமான கையெழுத்துகளும் கைரேகைகளும் சாம்பலாகி காற்றில் பறந்தன. அறை முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்திருந்தது. எல்லோருக்கும் இருமல் வந்தது. இனி எதையுமே காப்பாற்ற முடியாது என்று தெரிந்ததும் பாஸ்கர் கோபத்தில் பைத்தியம் பிடித்தவள் போனானான். அவன் என் கைகளை முரட்டுத்தனமாக பிடித்து என்னை தூக்கினான். என் முகத்திற்கு அருகில் தன் முகத்தை கொண்டு வந்து கத்தினான். என்ன காரியம் செய்தாய்? இது என்னவென்று உனக்கு தெரியுமா? இது உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வரும் உன்னுடைய அழிவு பத்திரம். இதை எரித்து விட்டாயே. பிறகு அவன் தரையில் விழுந்து கிடந்த மாணிக்கம் தாத்தாவை அருவருப்போடு பார்த்தான். இந்த 2 காசுக்கு உதவாத பழைய பேப்பர் பிச்சைக்காரன் இங்கே என்ன செய்கிறான் என்று கேட்டுக்கொண்டே அவரை எட்டி உதைத்தான். மாணிக்கம் தாத்தா வலியால் துடித்தார். என் தந்தையை இப்படி ஒருவன் கேவலப்படுத்துவதை பார்த்ததும் எனக்கு ரத்தம் கொதித்தது. என் பயம் எல்லாம் காணாமல் போனது. நான் ஒரே உதறலில் என் கையை அவன் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டேன். ஒரு பெண் சிங்கத்தை போல அவன் முன்னால் பாறையாக வந்து நின்றேன். என் விரலை நீட்டி அவனை எச்சரித்தேன். பாஸ்கர் இந்த மனிதனை தொட்டால் பிறகு நான் கெட்டவளாகி விடுவேன். ஜாக்கிரதை. நான் குனிந்து மாணிக்கம் தாத்தாவை தாங்கி பிடித்தேன். அவர் உடையில் மண் படிந்திருந்தது. ஆனால் என் கண்ணுக்கு அவர் ஒரு பேரரசரை போல தெரிந்தார். பாஸ்கர் நக்கலாகவும் விஷம் கக்குவது போலவும் சிரித்தான். ஏன் நித்யா, இந்த தெருவில் பிச்சை எடுக்கும் ஆள் மீது உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? ஒருவேளை என் சித்தப்பா விஸ்வநாதன் சந்தேகப்பட்டது போலவே உனக்கும் ஏதோ தப்பான தொடர்பு இருக்கிறதோ என்றான். அவனுடைய இந்த கேவலமான பேச்சை கேட்டதும் அவன் முகத்தில் ஓங்கி அறைய வேண்டும் போல் இருந்தது. நான் மாணிக்கம் தாத்தாவின் நடுங்கும் தோள்களில் கை வைத்து அவருக்கு தைரியம் சொன்னேன். பிறகு பாஸ்கரின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து முழு பலத்துடன் சொன்னேன். ஆமாம், தொடர்பு இருக்கிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு புனிதமான தொடர்பு. ஆனால் அந்த தொடர்பு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள உனக்கு ஆதாரம் வேண்டும், காகிதம் வேண்டும். அந்த ஆதாரம் இதோ உன் காலடியில் சாம்பலாகி கிடக்கிறது. இனி நீ என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்து கொள். எத்தனை வக்கீல்களை வேண்டுமானாலும் கூட்டிக் கொண்டு வா. நீதிமன்றத்தில் நான் தான் விஸ்வநாதன் அப்பாவின் மகள். உன்னிடம் இப்போது எந்த ஆதாரமும் இல்லை. நீ வெறும் கையோடு வந்தாய், வெறும் கையோடு தான் போவாய். பாஸ்கர் ஆத்திரத்தில் பற்களை கடித்தான். அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. தான் தோற்றுவிட்டோம் என்பதும் தன்னிடம் இப்போது எந்த சட்டப்பூர்வமான ஆதாரம் இல்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது. அவன் தன் ஆட்களுடன் அங்கிருந்து திரும்பினான். ஆனால் கதவருகே சென்றவன் சற்றென்று நின்றான். அவன் முகத்தில் ஒரு சாத்தானை போன்ற சிரிப்பு மின்னியது. அது எனக்கும் மாணிக்கம் தாத்தாவிற்கும் மீண்டும் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் சொன்னான், சரி நித்யா, நீ பெரிய புத்திசாலிதான். காகிதத்தை எரித்து விட்டாய். ஆனால் நவீன அறிவியல் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை நீ மறந்து விட்டாய். மருத்துவமனை ரெக்கார்டில் தந்தை பெயர் அழிந்து போயிருக்கலாம், காகிதம் எரிந்திருக்கலாம். ஆனால் உன் உடலில் ஓடும் ரத்தம் மாறாது.
டிஎன்ஏ அது ஒருபோதும் பொய் சொல்லாது நித்யா. நாளைக்கு நான் நீதிமன்றத்தில் உனக்கு டிஎன்ஏ சோதனை செய்ய வேண்டும் என்று மனு கொடுப்பேன். பிறகு பார்ப்போம் விஸ்வநாதன் சித்தப்பாவின் இரத்தத்தோடு உன் ரத்தம் எப்படி சேருகிறது என்று. இந்த பழைய பேப்பர்காரனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று அந்த அறிவியலே சொல்லும். அறிவியலை உன்னால் நெருப்பு வைத்து எரிக்க முடியாது. இதை சொல்லிவிட்டு அவன் பலமாக சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றான். அவன் போன பிறகு அங்கே புகையும் மௌனமும் மட்டுமே மிஞ்சியிருந்தது. என் கால்களில் யாரோ விலங்கு போட்டது போல நான் அப்படியே உறைந்து நின்றேன். மாணிக்கம் தாத்தா என் குளிர்ந்த கைகளை பற்றி கொண்டார். அவர் முகம் வெளிரி போயிருந்தது. அவர் கண்களில் மீண்டும் அந்த பழைய பயமும் இயலாமையும் வந்துவிட்டது. மாணிக்கம் தாத்தா நடுங்கும் குரலில் கேட்டார், மகளே, இப்போது என்ன நடக்கும்? இந்த டிஎன்ஏ சோதனை எல்லா உண்மையையும் வெளியே கொண்டு வந்து விடுமே. நாம் கிணற்றிலிருந்து தப்பி ஆழமான பள்ளத்தில் விழுந்து விட்டோமே. விஸ்வநாதன் ஐயாவின் கௌரவம் இனி எப்படி பிழைக்கும்? அவர் பயந்தது நியாயம்தான். காகிதத்தை எரிக்கலாம், ஆனால் உடலில் ஓடும் இரத்தத்தை மாற்ற முடியாது. என் மூளைக்குள் பல எண்ணங்கள் ஓடின. ஆனால் இப்போது ஒளிந்து கொள்ளும் காலம் முடிந்துவிட்டது. போராடும் நேரம் வந்துவிட்டது என்று எனக்கு புரிந்தது. எங்களிடம் இப்போது ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அது மிகவும் ஆபத்தானது, கஷ்டமானது, அதே சமயம் உணர்ச்சிகரமானது. அது மாணிக்கம் தாத்தாவிற்கு பிடிக்காமல் போகலாம், அவமானம் மிஞ்சலாம் என்ற பயமும் இருந்தது. ஆனால் அதுதான் உண்மையான வழி. மாணிக்கம் தாத்தாவின் கையை அழுத்தி பிடித்து ஒரு முடிவெடுத்தேன். இனி எது நடந்தாலும் அது நீதிமன்றத்தில் நடக்கட்டும். ஒரு மகள் தன் தந்தையின் கௌரவத்திற்காக எந்த எல்லை வரை செல்வாள் என்பதை இந்த உலகம் பார்க்கட்டும் என்று நினைத்தேன். பாலடைந்த மருத்துவமனையிலிருந்து கார் கிளம்பி ஓட்டும்போது என் எதிர்காலம் மங்கலாக தெரிந்தது. வீட்டிற்கு சென்றதும் மாணிக்கம் தாத்தாவை ஒரு அறையில் தங்க வைத்துவிட்டு நான் என் அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டேன். இரவு முழுவதும் யோசித்தேன். பாஸ்கரோடு சண்டையிடலாமா, அல்லது போலி மருத்துவ அறிக்கைகளை தயாரிக்கலாமா, அல்லது விஸ்வநாதன் அப்பாவின் கௌரவத்தை காப்பாற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாவது ஓடி போய்விடலாமா? அப்போது சுவரில் இருந்த விஸ்வநாதன் அப்பாவின் படம் என் கண்ணில் பட்டது. அவருடைய சிரித்த கண்கள் என்னிடம் சொல்வது போல் இருந்தது, நித்யா, நான் உன்னை ஒரு பெண் சிங்கமாக வளர்த்திருக்கிறேன். நீ ஓடி போகக்கூடியவள் அல்ல. அந்த நிமிடம் என் இதயம் ஒரு முடிவெடுத்தது. அது உலகத்தின் பார்வையில் முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் என் பார்வையில் அதுதான் தர்மம். இனி எந்த பொய்யும் சொல்லப் போவதில்லை. என் அடையாளத்தை மறைக்கப் போவதில்லை. என் சொத்துக்களுக்கு விலையாக என் உண்மையான தந்தை தான் வேண்டும் என்றால் அந்த சொத்துக்களை நான் காலால் எட்டி உதைப்பேன் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் சூரியன் உதிப்பதற்கு முன்பே நான் தயாரானேன். மாணிக்கம் தாத்தாவிடம் சொன்னேன், அப்பா, என்று நாம் வக்கீலை பார்க்க போவதில்லை, நேரடியாக நீதிமன்றத்திற்குத்தான் போகிறோம். மாணிக்கம் தாத்தா பதறிப்போனார். மகளே, நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அவருடைய சொரசொரப்பான கைகளை முத்தமிட்டு சொன்னேன், அப்பா, இப்போது நீங்கள் தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலை பெருமையால் நிமிரப் போகிறது. நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். அங்கே சூழல் மிகவும் பரபரப்பாக இருந்தது. பாஸ்கரும் சித்தப்பா சோமசுந்தரமும் ஏற்கனவே அங்கே இருந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு இருந்தது. அவர்களோடு விலை உயர்ந்த வக்கீல்கள் படையே நின்றிருந்தது. அவர்கள் எங்களை ஏளனமாக பார்த்தார்கள். பாஸ்கர் என் அருகே வந்து, இப்போதும் காலம் கடந்து விடவில்லை நித்யா. அமைதியாக வீட்டுச் சாவியை என்னிடம் கொடுத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பிவிடு. இல்லை என்றால் இன்று நீ ஒரு பழைய பேப்பர்காரனின் மகள் என்பதும் விஸ்வநாதன் சித்தப்பா வாழ்நாள் முழுவதும் உலகத்தை ஏமாற்றினார் என்பதும் நீதிமன்றத்தில் நிரூபணமாகிவிடும். அவன் சொன்னதை கேட்டு என் உடம்பெல்லாம் எரிந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். விசாரணை தொடங்கியது. பாஸ்கரின் வக்கீல் நீதிபதியிடம் பழைய பல்லவியை பாடினார். இந்த பெண் விஸ்வநாதனின் மகள் கிடையாது. அதனால் இவருக்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லை. உண்மையை உலகுக்கு காட்ட உடனே டிஎன்ஏ சோதனைக்கு உத்தரவிட வேண்டும். நீதிபதி என்னை பார்த்து கேட்டார், நித்யா, நீங்கள் டிஎன்ஏ சோதனைக்கு தயாராக இருக்கிறீர்களா, அல்லது உங்கள் தரப்பில் ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? நீதிமன்றத்தில் நிசப்தம் நிலவியது. எல்லோருடைய கண்களும் என் மீதே இருந்தன. எனக்கு பின்னால் நின்றிருந்த மாணிக்கம் தாத்தா நடுங்கிக் கொண்டிருந்தார். நான் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சாட்சி கூண்டில் ஏறினேன். வெற்றி கழிப்பில் இருந்த பாஸ்கரை பார்த்தேன். பிறகு நீதிபதியின் கண்களை நேராக பார்த்து சொன்னேன், ஐயா, எனக்கு எந்த டிஎன்ஏ சோதனையும் தேவையில்லை. என் எதிரிகள் இந்த சோதனைக்காக அரசாங்க பணத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீதிமன்றத்தில் சலசலப்பு அதிகமானது. நீதிபதி சுத்தியலால் தட்டி அமைதிப்படுத்தினார். நித்யா, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் உரத்த குரலில் சொன்னேன், ஐயா, நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். நான் விஸ்வநாதன் ஐயாவின் சொந்த மகள் கிடையாது. இந்த வார்த்தை நீதிமன்றத்தில் ஒரு வெடிகுண்டு போல வெடித்தது.
பாஸ்கர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். சித்தப்பா சோமசுந்தரம் நிம்மதி பெருமூச்சு விட்டார். மாணிக்கம் தாத்தா அதிர்ச்சியில் வாயை மூடிக்கொண்டார். நான் தொடர்ந்து பேசினேன். ஆமாம், விஸ்வநாதன் ஐயாவுடன் எனக்கு இரத்த சம்பந்தம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவர் எனக்கு இரத்தத்தை விட மேலான ஒரு பந்தத்தை கொடுத்தார். எனக்கு ஒரு தந்தையின் நிழலை தந்தார். ஆனால் இன்று இந்த நீதிமன்றத்தில் நான் இன்னொரு உண்மையையும் சொல்ல விரும்புகிறேன். அதை மறைப்பதற்காகவே என் 2 தந்தைகளும் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். நான் கூண்டிலிருந்து இறங்கி என் பின்னால் நின்றிருந்த அந்த அழுக்கு உடை அணிந்த ஏழை முதியவரின் கையை பிடித்து இழுத்து வந்து முன்னால் நிறுத்தினேன். ஐயா, இந்த மனிதரை இந்த உலகம் பழைய பேப்பர் மாணிக்கம் என்று சொல்லலாம். ஆனால் இவர் குற்றவாளி அல்ல. இவர் எனக்கு கடவுள். இவர்தான் என் உண்மையான தந்தை. என் உயிருக்காக தன்னையே என்னிடமிருந்து பிரித்து கொண்ட தந்தை இவர் என்று கூறி எல்லோரும் முன்னிலையிலும் மாணிக்கம் தாத்தாவை கட்டி அணைத்து கொண்டேன். என் கண்கள் ஆறாக பெருகின. தாத்தாவும் கதறி எழுதார். நான் நீதிபதியை பார்த்து சொன்னேன், ஐயா, எனக்கு விஸ்வநாதன் அப்பாவின் சொத்துக்கள் வேண்டாம். அந்த தொழிற்சாலைகளோ பங்களாக்களோ எனக்கு தேவையில்லை. எனக்கு என் அடையாளம் போதும். மாணிக்கத்தின் மகள் நித்யா என்பதுதான் என் அடையாளம். ஒரு சொத்துக்கு வாரிசாக இருக்க இரத்த சம்பந்தம்தான் நிபந்தனை என்றால் அந்த நிபந்தனையை நான் காலால் மிதிக்கிறேன். பாஸ்கரும் சித்தப்பாவும் எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொள்ளட்டும். நான் என் தந்தையோடு ஏழையாகவே வாழ்ந்து கொள்கிறேன். நான் பேசி முடித்ததும் நீதிமன்றமே நிசப்தமானது. பலரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீதிபதியும் நெகிழ்ந்து போயிருந்தார். பாஸ்கரும் அவன் அப்பாவும் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைத்து சிரித்து கொண்டிருந்தனர். தீர்ப்பு எழுத நீதிபதி பேனாவை எடுத்தபோது விஸ்வநாதன் அப்பாவின் குடும்ப வக்கீல் சதாசிவம் எழுந்து நின்றார். நில்லுங்கள் யுவரானர் என்று சதாசிவம் சத்தமாக கூவினார். தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் விஸ்வநாதன் ஐயா எழுதிய உயிலின் 2வது பகுதியை படிக்க வேண்டும். இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காகவே எழுதப்பட்டது. பாஸ்கர் கோபமாக கத்தினான். இனி என்ன உயில் வேண்டியிருக்கிறது? அவளே தான் மகள் இல்லை என்று ஒத்துக்கொண்டாளே. சட்டம் முறைப்படி சொத்துக்களை இரத்த உறவான எங்களுக்குத்தான் வர வேண்டும். வக்கீல் சதாசிவம் சிரித்துக்கொண்டே ஒரு நீல நிற கோப்பை எடுத்தார். என் முதலாளி விஸ்வநாதன் ஐயாவுக்கு தெரியும். அவருடைய பேராசை பிடித்த தம்பியும் மகனும் நித்யாவை ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு இழுப்பார்கள் என்று. இந்த ரகசியம் ஒரு நாள் வெளியே வரும் என்பதும் அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் ஒரு நிபந்தனை உயில் எழுதி வைத்துள்ளார். வக்கீல் படிக்க தொடங்கினார். விஸ்வநாதனின் சொத்துக்கள் அனைத்தும் நித்யா சட்டப்படி அவர் மகளாக இருக்கும் வரை அவரிடமே இருக்கும். ஆனால் பாஸ்கர் முகம் மாறத் தொடங்கியது. ஒருவேளை டிஎன்ஏ சோதனையிலோ அல்லது நித்யாவின் சொந்த வாக்குமூலத்திலோ அவர் விஸ்வநாதனின் சொந்த மகள் இல்லை என்று நிரூபணமானால் அதே வினாடி பிரிவு பி அமலுக்கு வரும். அறையில் ஊசி விழும் சத்தம் கூட கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. வக்கீல் அடுத்த வரியை படித்தார். நித்யா சொந்த மகள் இல்லை என்று தெரிந்தால் விஸ்வநாதனின் அத்தனை சொத்துக்களும் தொழிற்சாலைகளும் பணமும் உடனடியாக விஸ்வநாதன் அறக்கட்டளைக்கு மாற்றப்படும். அந்த அறக்கட்டளையை விஸ்வநாதன் ஐயா ஏற்கனவே பதிவு செய்து விட்டார். பாஸ்கர் கத்தினான். அறக்கட்டளைக்கு சென்றால் என்ன? நாங்கள் தானே அதற்கு வாரிசு. வக்கீல் தலையசைத்து மறைத்தார். இல்லை மிஸ்டர் பாஸ்கர், அந்த அறக்கட்டளையின் வாழ்நாள் தலைவராகவும் முழு அதிகாரம் கொண்ட ஒரே பொறுப்பாளராகவும் மாணிக்கத்தின் மகள் நித்யா இருப்பார் என்று விஸ்வநாதன் ஐயா தெளிவாக எழுதியுள்ளார். இதை கேட்டதும் எனக்கு காதுகளே கேட்காதது போல் இருந்தது. வக்கீல் அந்த கோப்பை காட்டினார். அதில் தெளிவாக என் பெயர், என் உண்மையான தந்தையின் பெயரோடு இருந்தது. விஸ்வநாதன் அப்பா எவ்வளவு தூரம் யோசித்திருக்கிறார். நான் அவருடைய மகள் இல்லை என்று தெரிந்தாலும் இந்த அறக்கட்டளை மூலமாக சொத்துக்கள் என் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும்படி செய்துவிட்டார். பாஸ்கரும் சித்தப்பாவும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர்கள் சொத்தை அடைய வந்தார்கள். ஆனால் இப்போது அந்த சொத்து ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமானது. அந்த அறக்கட்டளையின் எஜமானி நான். சட்டப்படி அறக்கட்டளை சொந்த இரத்த உறவுகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. பாஸ்கர் கோபத்தில் வக்கீலை அடிக்க பாய்ந்தான். ஆனால் போலீஸ் அவனை தடுத்தது. நீதிபதி சிரித்துக்கொண்டே தீர்ப்பு சொன்னார். விஸ்வநாதன் ஐயா தன் சொத்துக்களை தர்மத்திற்காக எழுதி வைத்து விட்டார். அதன் முழு பொறுப்பாளராக நித்யாவை நியமித்திருக்கிறார். எனவே பாஸ்கரின் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. நித்யா தன் உண்மையான அடையாளமான மாணிக்கத்தின் மகள் என்ற பெயரிலேயே இந்த அறக்கட்டளையை வழி நடத்துவார். நீதிமன்றத்தில் கைத்தட்டல் ஓசை அதிர்ந்தது. மாணிக்கம் தாத்தா தரையில் விழுந்து கடவுளுக்கு நன்றி சொன்னார். நாங்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது சூரியன் பிரகாசமாக மின்னியது. பாஸ்கரும் சித்தப்பாவும் அவமானத்துடன் தலைகுனிந்து சென்றனர். நான் என் தந்தை மாணிக்கத்தின் கையை பிடித்து கொண்டேன். அவர் பயந்து கொண்டே கேட்டார், மகளே, இனி நான் பழைய பேப்பர்காரன் இல்லையா? நான் சிரித்து கொண்டே சொன்னேன், இல்லையப்பா, இனி நீங்கள் இந்த அறக்கட்டளையின் இயக்குனர். என்று 6 மாதங்கள் கடந்துவிட்டன. விஸ்வநாதன் அப்பாவின் பங்களாவை ஒரு பெரிய மருத்துவமனையாகவும் அனாதை இல்லமாகவும் மாற்றிவிட்டோம்.
அங்கே ஏழை குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை இலவசமாக நடக்கிறது. நானும் மாணிக்கம் அப்பாவும் தினமும் அங்கே செல்வோம். அவர் இப்போது பழைய பேப்பர் எடுப்பதில்லை. அனாதை குழந்தைகளுக்கு கதை சொல்கிறார், அவர்களை பராமரிக்கிறார். என் அலுவலகத்தில் விஸ்வநாதன் அப்பாவின் புகைப்படம் இருக்கிறது. என் எதிரே மாணிக்கம் அப்பா அமர்ந்திருக்கிறார். எனது 2 தந்தைகளும் கிடைத்து விட்டார்கள். ஒருவர் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தார், இன்னொருவர் எனக்காக வாழ்வதையே விட்டு கொடுத்தார். இன்று நான் அந்த இருவரின் மகளாக தலை நிமிர்ந்து வாழ்கிறேன்.